ஸ்ரீமன் நாதமுனிகள் காட்டுமன்னார் கோயிலில் ஈஸ்வர பட்டராவாருக்கு திருக்குமாரராக 823ஆம் வருடம் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார். ஸ்ரீமன் நாதமுனிகள் யோக சாஸ்திரத்தில் மேதையாக இருந்தவர். இவரின் இயற்பெயர் ஸ்ரீ ரங்கநாதமுனி. ஸ்ரீமன் நாதமுனிகள் தமது தந்தை மற்றும் மகனோடு மதுரா, பிருந்தாவனம், கோவர்த்தனகிரி, பத்ரிகாசிரமம், நைமிசாரண்யம் போன்ற பல திவ்ய தேசங்களை தரிசித்தார். கண்ணனுக்கு கோவர்த்தன்பூர் என்கிற யமுனை கரையில் கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் காட்டுமன்னார் கோவிலில் சேவை சாதிக்கும் ராஜகோபால சுவாமி நாதமுனிகளின் கனவில் தோன்றி காட்டுமன்னார் கோயிலுக்கு வரச் சொன்னார். தந்தை மற்றும் மகனோடு காட்டுமன்னார் கோயிலுக்கு கிளம்பினார். அங்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் ராஜகோபாலனுக்கு கைங்கரியம் செய்ய தொடங்கினார். ஒரு நாள் திருநாராயணபுரத்திலிருந்து சில பக்தர்கள் வந்தனர். அவர்கள் திருவாய்மொழியின் 6 என்ற பதிகத்தை செவித்தனர். இந்த இனிய பாசுரங்களால் ஸ்ரீமன் நாதமுனிகள் மெய்மறந்து போனார். அந்த பாசுரம் குருகூர் சடகோபன் குழலின் சொன்ன 1000த்துள் 10 என்று முடிந்ததால் அந்த பாசுரங்களில் 1000ல் 10 என்று தெரிந்து கொண்டார். அந்த பக்தர்களிடம் வேறு பாசுரங்கள் ஏதானும் தெரியுமா என்று கேட்டார். இந்த பதிகம் மட்டும்தான் தெரியும் என்று கூறினார்கள். அந்த பாசுரங்கள் குருகூர் சடகோபன் என்று குறிப்பிட்டதால் நாதமுனிகள் திருக்குருகூருக்கு கிளம்பினார். திருக்குருகூர் என்பது இன்றைய ஆழ்வார்த்திருநகரி. ஆழ்வார்த்திருநகரிக்கு வந்து சேர்ந்து மதுரகவி ஆழ்வாரின் பரம்பரையைச் சேர்ந்த பராங்குசதாசரிடம் திருவாய்மொழி பாசுரங்களை பற்றி வினவினார். அவர் யாருக்குமே திருவாய்மொழி தெரியாது சுவாமி, ஆனால் அவரின் கூடஸ்தரான மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பை யார் திருப்புலி ஆழ்வாரின் கீழ் நம்மாவார் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து 12,000 முறை சேவிக்கின்றாரோ அவருக்கு நம்மாவார் பிரத்யட்சமாவார் என்றார். யோக சக்தியால் எந்த தடங்களும் இல்லாமல் ஸ்ரீமன் நாதமுனிகள் கண்ணினுன் சிறுத்தாம்பை 12,000 முறை சேவித்தார். நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு திருவாய்மொழி மட்டும் கொடுக்கவில்லை, திவ்ய பிரபந்தத்தின் மீதியுள்ள 3000 பாசுரங்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் அஷ்டாங்க யோகத்தையும் அருளினார். ஸ்ரீமன் நாதமுனிகள் திருக்குறுகிலேயே தங்கினார். ஒரு நாள் ராஜகோபாலன் இவர் கனவில் தோன்றி அனைத்து பாசுரங்களையும் காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்து சேவிக்கச் சொன்னார். ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாவார் மற்றும் திருக்குறுகில் சேவை சாதிக்கும் பொழிந்து நின்ற பிரானிடம் விடைபெற்று காட்டுமன்னார் கோயிலுக்கு சென்றார். ராஜகோபாலன் இந்த பாசுரங்களுக்கு இசையூட்டச் சொன்னார். ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த பாசுரங்களை தமது உறவினர்களான மேலே அகத்தாழ்வான் மற்றும் கீழே அகத்தாழ்வான் என்கிற அரையர் குலத்தைச் சேர்ந்தவர்களிடம் சொல்லி வைத்தார். பிறகு இந்த பாசுரங்கள் அவரின் சிஷ்யர்களால் சேவிக்கப்பட்டன. நமக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்ததற்கு முக்கிய காரணம் ஸ்ரீமன் நாதமுனிகள் தான். இந்த நன்னாளில் அவரை சேவித்து அவரின் அனுக்கிரகத்தை பெறுவோம்.